வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மியூசிக் அண்ட் ஸ்லீப் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட இசை நம்மளுடைய உறக்கம் தூங்குவதற்கு எந்த அளவில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்து சாப்பிட்றது அப்படின்னு சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்குது. அதாவது ரொம்ப சுகமாக இல்லாமல் இருக்காங்க, அவங்க சோக்கேடு இருக்குது, அவங்களுக்கு நிறைய என்ன பண்ணோம், அந்த வலி அதிகமாக இருக்குது, அதெல்லாம் மறக்கிறதுக்கு வலி நிவாரணி, வலி குறைக்கிறதுக்காக வேண்டி, வலியோட அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இதை எப்போவும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக பெயின் ரெசிப்டார்ஸை பிளாக் பண்ணி வலி நிவாரணி எடுக்கணும் அப்படின்லாம் சில பேர் எடுக்கிறாங்க. அது சில பேருக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது, அவங்களா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் மருத்துவரோட ஒரு ஆலோசனையில் தான் அது எடுப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவர் ஆலோசனையில் எடுக்க வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தூக்கம் வரல, ரொம்ப கடினமாக இருக்கிறது, என்ன பண்ணோம், எண்ணெய் ஓட்டங்கள் தடைபடவில்லை அப்படின்னு ஏதோ நிறைய ரீசன் சொல்லுவாங்க. சிலதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கும், சிலதெல்லாம் சாதாரண விஷயங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க நம்ம மனதை ஆழ்ந்த உறக்கம் தேவை அப்படின்லாம் சொல்லிவிட்டு கேட்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான சில மருந்தெல்லாம் அவங்க பரிந்துரை செய்வாங்க மருத்துவர். அதையும் அவங்களோட என்ன மருத்துவர் பரிந்துரை செய்ததை இவங்க அப்படியே முழு நம்பிக்கையோடு எடுப்பாங்க. அப்படின்னா இதுபோல் தூங்குவதற்கு மருந்து எடுக்கிறது ஏற்புடையதே இல்லை. எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவங்க இது பரிந்துரை செய்கிறது ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்துட்டு தான் அதுபோல் மருந்துகளை பரிந்துரை செய்யணும். ஆனால் தூக்கம் என்பது என்ன, ஆழ்ந்த உறக்கமாக இருந்தாலும் சாதாரணமாக ஆஃப்டர்நூன் நேப் அப்படி இருந்தாலும் அது என்ன, ஒரு இயற்கையாக நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்வு, ஒரு பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் நீட்ஸில் இது சாதாரண விஷயம். அதாவது உணவு சாப்பிடணும், பசி எடுக்கும், அந்த அங்கர் பேன்ஸை குவெஞ்ச் முடிக்கிறதுக்காக வேண்டி உணவு எடுத்துக்கணும். அப்புறம் நீர் வேணும், எதுக்கு, ஆகாரம், அதாவது தாகத்தை தணித்து கொள்வதற்கு நீர் வேணும். அதுபோல் உடலில் இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸை அதை ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு அதை க்ளீன் பண்ணிக்கணும். அப்படின்னா நிச்சயமாக உறக்கம் என்பது தவிர்க்க முடியாதது. உறக்கம் அத்தியாவசியம். தூங்குவது என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. ஒரு 24 மணி நேரத்தில் 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நிச்சயமாக தூங்கணும். அதாவது சிறு குழந்தையாக இருந்தால் 10 மணி நேரம் தூங்கும். கொஞ்சம் வயது தாண்டிட்டாங்கன்னா அவங்க 8 மணி நேரம் தூங்கினா போகிறோம். ஒரு 50 வயசு தாண்டினவங்களாக இருந்தால் 7 மணி நேரம். அது இல்லாமல் அவங்க செய்கிற வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உறக்கத்துக்கு அதிகமான மணி நேரங்கள், மணித்துளிகள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது சரியான விஷயம். ஆனால் உறக்கம் இது இயற்கையாக ஆட்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுபோல் இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு செய்திக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு மருந்தோட துணையை நாடுகிறோம். அதற்கு பதிலாக அது ரொம்ப ஏற்புடையதில்லை. அது ஆர்கானிசத்தை என்ன பண்ணும், தூங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் நம்ம தூங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிடியூ ஆஃப் டைட் ஒர்க் இருக்கே, அது இருந்துக்கிட்டே இருக்கும். தூங்கினா உடல் என்ன பண்ணிடணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், ரிலாக்ஸ் ஆகிருக்கணும், பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்கணும். அப்புறம் அது அதனோட கழிவெல்லாம் கிளியர் பண்ணிட்ட பிறகு நம்ம முழிச்சிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் தூங்குறதோட பேசிக் கான்செப்ட்ஸே. ஆனால் அது இல்லாமல் இத்தனை செய்துட்ட பிறகு 8 மணி நேரம் கழிச்சும் நம்ம தூங்கினா நம்ம என்ன பண்ணலை, தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய ஒரு புத்துணர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தூங்குறதுல பயன் இல்லைன்னு ஆச்சு. ஆனால் அதுக்கு பதில் இசையோட துணை கொண்டு நம்ம தூங்குறோம்னு வைங்க, அது என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை சுத்தம் பண்ணுறது, அந்த நேரத்தையும் அந்த வேலையும் சரியாக செய்திருக்கோம் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் உறங்கி விழுத்த பிறகு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஒரு மியூசிக் தெரப்பிக்குன்னு ஒரு சிடி இருக்குது. அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு நாளில் 20 நிமிஷம் 20 மணித்துளிகள் அதை கேட்க பழகணும். அதுக்கப்புறம் காலை மாலை இரவு 3 நேரமும் கேட்கலாம். ஆனால் காலை நேரத்தில் கேட்டால் அது தூங்கிறதுக்கு பயனாகாது. பிரெயின் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸோடு இருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மதியம் பகல் நேரத்தில் கேட்கும்பொழுது அதுவும் நம்மளோட வேலைகளை, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் மென்டல் ஒர்க்கு அப்படியா இருந்தாலும் அதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யறதுக்கு பயனளிக்கும். ஆனால் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த 2 வேலையை அதை பகல் செய்கிற மாதிரி இரவுலையும் அதுபோல் செய்யாது. இரவில் அந்த செரோட்டோனின் லெவலை என்ஹான்ஸ் பண்ணி பாடி இட் சப்போர்ட்ஸ் த பாடி டு டேக் ரெஸ்ட். பாடி டேக்ஸ் ரெஸ்ட் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸை தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக அமையும். ஒரே மருந்து
3 நிலையில் 3 விதமான வேலைகளை செய்யறதை நம்ம நிதர்சனமாக கண்கூடாக பார்க்க முடியும். இதுக்கு என்ன ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இன்ஸ்டட் யூ மேக் இட் ஆஸ் அ ஹேபிட் டு லிசன் இட் ரெகுலர்லி அப்படின்னா அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கேட்டிருக்கும் போது இதுபோல் பயன்களை நாம் நம்மளுக்கு தெரியாமையே இதை நம்ம அனுபவித்துக்கிட்டு இருப்போம். அது நிதர்சனமாக ஓவர் த பீரியட் we can experience it. அதனால் இசை என்பது தூங்குவதற்கு நல்ல பயனுள்ளதாகவும் நல்ல காரணியாகவும் அமையும். இட் இஸ் a good factor. Music is a very good factor to enhance the quality of sleep அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.